இந்த வருடம் 2024 கணக்குப்படி இந்த மொத்த உலகில் 8.11 பில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். அதாவது 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இதில் 25 விழுக்காடு மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாகும். அதாவது 2 பில்லியன் மக்கள் இஸ்லாமியர்கள். 2 பில்லியன் என்றால் 200 கோடியாகும். இஸ்லாம் இந்த உலகில் இரண்டாவது பெரிய மதமாக இருக்கிறது மட்டுமின்றி இந்த 21ஆம் நூற்றாண்டில் அசுர வளர்ச்சி அடைந்து மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற மதமாகவும் இருக்கிறது. கூகுள்லேயோ அல்லது சமீபத்தில் மிக பெரும் கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிற ChatGPT, Gemini, Copilot போன்ற AI இடம் நீங்கள் which religion is growing fast in this world என்ற கேள்வியை எழுப்பினால் இஸ்லாம் என்றுதான் அது பதில் சொல்லும். காரணம், இஸ்லாத்தின் கோட்பாடுகளும் சட்டங்களும் பல மக்களால் கவரப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் பக்ரீத் பண்டிகை. இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமாகிய துல்ஹஜ் பிறை 10 அன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் ஈதுல் அல்ஹா என்கிற பக்ரீத். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குர்பானி கொடுப்பதாகும். இந்த குர்பானி என்ற செயல் இஸ்லாத்தை தாண்டி அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் மிக பெரும் புரட்சி செய்கிறது என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள் தானே? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குர்பான் என்ற அரபி வார்த்தையின் அர்த்தம் அர்ப்பணித்தல் என்பதாகும். அதாவது துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் பெருநாள் தொழுகையை முடித்த பின் ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகையை அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் உணர்வோடு அறுத்து பலியிடுவதாகும். இது எப்பொழுது தொடங்கியது, எதனால் இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விக்குண்டான பதிலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கக்கூடிய லிங்கை அழுத்தி பார்த்துக் கொள்ளவும். இப்ப விஷயத்திற்கு வருவோம். முதலில் இஸ்லாமியர்களால் பின்பற்றப்படுகிற இந்த குர்பானியின் மீது வரக்கூடிய விமர்சனங்களையும் அதன் விடைகளையும் பார்த்துவிடலாம். சிலர் இத ஜீவ காருண்யத்திற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜீவ காருண்யம் என்றால் உயிரினங்கள் மீது அன்பு காட்டுவது. இஸ்லாம் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். காரணம், குர்ஆனிலும் நபிமொழியிலும் பல்வேறு ஆதாரங்கள் உயிரினங்கள் மீது அன்பு காட்ட சொல்கிறது. பூமியில் உள்ளவை மீது அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாகத்தோடு இருந்த நாயொன்றுக்கு நீர் புகட்டியதற்காக முன் சென்ற சமூகத்தில் ஒருவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கால்நடைகளுக்கு உதவியதற்கும் நற்கூலி உண்டா என தோழர்கள் விரவினார்கள். அதற்கு உயிருள்ள இதயமுள்ள எதற்கும் உதவி செய்தாலும் நன்மை உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் பூனையொன்றை கட்டி போட்டு தான் அதற்கு உணவு கொடுக்காமலும் பூனை தானாக தன் உணவை தேடிக்கொள்ள அவிழ்த்து விடாமலும் இருந்தாள். எனவே அந்த பூனை செத்துவிட்டது. இதை செய்த அந்த பெண் நரகம் நுழைவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ஏன் இஸ்லாம் ஆடு மாடு கோழி போன்ற உயிர்களை அறுத்து அதை உணவாக உட்கொள்ள சொல்கிறது? இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் உணவுக்காக மட்டும்தான் அவைகளை அறுக்க சொல்கிறதே தவிர வீணாக அதை வேட்டையாடுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்க கிடையாது. இதற்கும் பல்வேறு சான்றுகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. நசாஇ, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கும் ஹதீஸ், எவர் ஒருவர் ஒரு சிட்டுக்குருவியை வீணாக கொண்டு விடுவாரோ நாளை மறுமையில் அது அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், இவர் எந்த பிரயோஜனமும் இன்றி என்னை பலியிட்டு விட்டார், கொன்று விட்டார் என்று முறையிடுமாம். எந்த பிரயோஜனமும் இன்றி கொன்றார் என்றால் அதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற நோக்கமில்லாமல் வீணாக தன்னை கொன்றார் என்று அது சொல்கிறது. மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாம் சில குறிப்பிட்ட பிராணிகளை மட்டுமே அறுத்து உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதே தவிர கைக்கு கிடைத்த எந்த பிராணிகளை வேண்டுமானாலும் அறுத்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. இஸ்லாம் அதற்கும் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. உதாரணமாக, கீறி கிழிக்கக்கூடிய கோர பற்களை உடைய பிராணிகளை உணவாக உட்கொள்ள இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. கொடூர குழம்புகளை உடைய மேலும் கோர அலகுகளை உடைய பறவைகளை அறுத்து உண்ண இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இது போக கால்நடைகளிலும் கூட ஆடு மாடு ஒட்டகம் அல்லாத மற்ற கால்நடைகளான குதிரை, கழுதை, கோவேரி கழுதையை அறுத்து உண்ண அனுமதிக்கவில்லை. வீடுகளில் வளர்ப்பு பிராணிகளான நாய், பூனை, அதுபோக பன்றி இவைகளை அறுத்து உண்பதும் இஸ்லாத்தில் தடை. இஸ்லாம் இவைகளுக்கு தடை விதித்திருக்கிறது என்றால் அதற்கும் சில அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. காரணங்கள்
காரணங்கள் இன்றி இஸ்லாம் எதையும் செய்யாது, சொல்லாது. அது அல்லாத இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதற்குரிய புத்தகங்களை வாங்கி படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அப்ப எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்ற சட்டத்திட்டங்களோடு இஸ்லாம் செயல்பட்டு வருகிறது என்பது இதன் மூலம் நமக்கு புரிய வருகிறது. இதற்கு ஹலால் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. ஹலால் என்றால் ஆகுமானது, அனுமதிக்கப்பட்டது, தடையில்லாதது. ஹராம் என்றால் ஆகுமானதில்லை, அனுமதிக்கப்படாதது, தடை விதிக்கப்பட்டது என்பதாகும். சரி, பிறகு ஏன் இஸ்லாம் ஒரு உயிரை கொன்று அதை உணவாக உட்கொள்ள சொல்கிறது என்ற கேள்விக்குண்டான பதிலை பார்ப்போம். முதலில் உங்களிடத்தில் நான் கேட்பது, உயிரை கொல்லாமல் இருப்பதுதான் இந்த உலகின் நியதியா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் விலங்குகளில் பல விலங்குகள் ஒரு உயிரை கொல்லாமல் அதற்கு உணவு கிடையாது. உதாரணமாக சிங்கம், புலி போன்றவை. புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்பார்கள். பறவைகளிலும் கூட சில பறவைகள் உயிர்களை கொன்று உண்ணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு புலப்படுவது நிச்சயமாக இந்த உலக நியதி உயிர்களை கொல்லாமல் இருப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில உயிர்கள் கொல்லப்பட்டுதான் ஆக வேண்டும். காரணம், அதற்கு அதை உணவாக இறைவன் ஆக்கியிருக்கின்றான். இந்த நேரத்தில் இஸ்லாத்தின் கோட்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறான், ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்காக, மனிதர்களே உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களை எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் அதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின் வர்க்கங்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்கிறான் இறைவன். ஜீவ காருண்யம் என்பதின் பொருள் பிற உயிரினங்களிடத்தில் பரிவு பாசத்தை காட்டுவது என்பதாகும். அதாவது உயிர்வதை இருக்கக்கூடாது என்பதாகும். இதன் அடிப்படையில் நாம் யோசித்தால் காளை மாடுகளை விவசாயிகள் ஏரில் பூட்டி பயன்படுத்தக்கூடாது, குதிரைகளை வாகனமாக பயன்படுத்தக்கூடாது, பட்டு புடவைகளை ஒருவரும் உடுத்தக்கூடாது. காரணம், பலாயிரம் பட்டுப்பூச்சிகள் கொல்லப்பட்ட பின் தான் பட்டு புடவையாகவே மாறுகிறது. மரம் செடி கொடிகளையும் பிடுங்கக்கூடாது. அதாவது மரம் தரக்கூடிய கனிகளையும் காய்களையும் கீரை வகைகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடாது. காரணம், அதற்கும் உயிர் இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. குறிப்பாக மாடுகளை உண்ணக்கூடாது என்பவர்கள் அதனிடம் வரும் பாலையும் பருகக்கூடாது. மாட்டின் மாமிசம், எலும்பு, இரத்தத்தை எடுப்பது, அதை வதைப்பது என்றால் அதன் பாலை எடுப்பதும் வதைப்பது தானே. காரணம், அது தன் கன்றுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பாலை எடுத்து அதை வேதனைக்கு உள்ளாக்குகிறார். சிலர் செய்வ உணவை உட்கொள்பவர்கள் மட்டும்தான் அறிவாளி என்றும் அசைவ உணவை உட்கொள்பவர்கள் மடையர்கள் என்றும் நினைக்கிறார்கள். அப்படி என்றால் இரண்டாம் உலகப் போரை துவக்கிய ஹிட்லர் மாமிசம் உண்ணாதவன் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அவனை வெற்றி கொண்ட அணியின் தலைவர் சர்ச்சில் மாமிசம் உண்ணக்கூடியவனாகும். சரி, ஒரு கால ஆடு மாடுகள் அறுக்கப்படாத நிலை ஏற்பட்டால் என்னவாகும்? மனிதர்களை விட அவைகளின் உற்பத்தி அதிகரிக்குமே தவிர குறையாது. அப்படி ஆகிவிட்டால் அவைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாத நிலைதான் ஏற்படும். ஒரு கட்டத்தில் வீணாக நாட்டின் நலன் கருதி அவைகளை அரசாங்கமே கொள்ளக்கூடிய நிலைதான் ஏற்படும். இப்படி ஒரு பக்கம் இருக்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்களேன். நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அனைவரும் அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டால் விலைவாசிகள் தாறுமாறாக ஏறிவிடும். ஏழைகள் எந்த உணவையும் வாங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அசைவ உணவு உட்கொள்பவர்கள் பலர் உள்ளதால் தான் தட்டுப்பாடின்றி செய்வ உணவு இலகுவாக கிடைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் துருவ பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு மீனை தவிர வேறு எந்த உணவும் கிடைக்காது. உயிர்களை கொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு போதனை செய்தால் அவர்கள் செத்து மடிந்து விடுவார்கள். கடுமையான குளிர் பிரதேசங்களில் குளிரை தாங்கும் வலிமையை அசைவ உணவுதான் அளிக்கிறது. இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்தால் தாமாக இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய உயிரினங்கள் சாக பட்சினி, ஹெர்பிவோர்ஸ் என்றும் கார்னிவோர்ஸ், மாமிச பட்சினி என்று இரு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மாமிசத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய கார்னிவோர்ஸ் உயிரினங்கள் அவைகளின் குடல் அமைப்பும் பல் அமைப்பும் அந்த உணவை அரைக்கவும் ஜீரணிக்கவும் ஏற்ற வகையில் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அதுபோல் சாகபட்சினிகளின் ஹெர்பிவோர்ஸின் குடல் அமைப்பும் பல் அமைப்பும் செய்வ உணவை மட்டும் ஜீரணிக்க ஏற்றதாக அமைந்துள்ளது. சாகபட்சினியாக உள்ள பிராணிகள் மாமிசத்தை உட்கொண்டால் அவ்வுணவை ஜீரணிக்க முடியாமல் செத்து போய் விடுமாம். ஆனால் மனிதனின் பற்களும் குடல் அமைப்பும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால் நாமே ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். இரு வகை உணவுகளையும் சரியாக ஜீரணிக்க ஏற்றதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வகை உணவுகளில் எதை உட்கொண்டாலும் மனிதனின் உடல் அதை அரைத்து சக்தியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நமது உடல் அமைப்பு இரு வகையான செய்வம் அசைவம் உணவுகளை ஏற்றுக்கொள்ள வகையிலே இருக்கிறது. இதன் மூலம் விளங்க வருவது இயற்கையாகவே மனிதன் அசைவ உணவை சாப்பிடும் வகையில் அமைந்திருக்கிறான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஒருவருக்கு அசைவ உணவு விருப்பம் இல்லாவிட்டால் அதை தவிர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் தடையாக இல்லை. அசைவ உணவு உட்கொள்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதானே தவிர அவசியம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்றல்ல என்பதையும் உணர வேண்டும். இஸ்லாம் கூறுகின்ற நடைமுறையில் உயிரினங்களை அறுக்கும் போது அவற்றுக்கு எந்த வேதனையும் தெரியாது என்று அறிவியல் சோதனைகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது.
நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உயிரினங்களை உணவாக உட்கொள்ளும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவற்றை தண்ணீரில் மூழ்கடித்தோ அல்லது கழுத்தை நெரித்தோ தடியால் அடித்தோ ஈட்டியால் குத்தியோ இன்னும் இது போன்ற வழிகளில் பிராணிகளின் உயிரை போக்குகிறார்கள். குறிப்பாக மேலை நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிற ஸ்டன்னிங் முறையில் பிராணியின் தலையில் ஓங்கி அடிக்கப்படுகிறது. உடனே பிராணி செயலிழந்து விடுகிறது. ஆனால் நினைவை இழப்பதில்லை. பிராணி செயலிழந்து விடுவதால் அதற்கு எவ்வித வலியும் ஏற்படுவதில்லை என கருதலாம். ஆனால் உண்மையில் பிராணி மிகுந்த வேதனையுடன் இருக்கிறது. மூளையும் நரம்பு மண்டலமும் செயல் இழந்து விடுவதால் உடலில் துடிப்பு ஏற்படுவதில்லை. அதன் காரணமாக ரத்தம் உடலிலேயே தங்கிவிடுகிறது. விரைவாக தசைகளை வெட்டுவதால் சிறிது ரத்தம் மட்டுமே வெளியேறுகிறது. எனவே இறைச்சி சுத்தமில்லாததாக ஆகிவிடுகிறது. அதன் தோற்றமும் மாறுபடுகிறது, சுவையும் குறைந்து விடுகிறது. ஆனால் இந்த வழிமுறைகளில் பிராணிகளை கொல்வதை இஸ்லாம் கண்டிக்கின்றது. பிராணிகளின் குரல் வலையில் கூர்மையான கத்தி மூலம் அறுத்துதான் பிராணிகளை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. குரல் வலை மிக விரைவாக அறுக்கப்படுவதால் மூளையுடன் உள்ள தொடர்பு அருந்து போய்விடுகிறது. இதனால் அப்பிராணிகளால் வலியை உணர முடியாது. ரத்தத்தை வெளியேற்றவே உடல் துடிக்கிறதே தவிர வேதனையால் அல்ல என்பதை சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வின் நோக்கம் இஸ்லாத்தின் வழிமுறையில் உயிரினங்களை அறுப்பதற்கும் வெஸ்டர்ன் கல்ச்சரின் வழிமுறையில் உயிரினங்களை ஸ்டன்னிங் முறையில் அறுப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதாவது இந்த இரண்டு வழிமுறைகளில் எந்த வழிமுறையில் ஆடுகள் எந்த வேதனையும் இன்றி மரணமடைகிறது, மேலும் எந்த வழிமுறையில் இறைச்சி சுகாதாரம் உள்ளதாக சுத்தமானதாக இருக்கிறது என்பதை பற்றியதாகும். இது ஒரு விரிவான ஆய்வு. இதை பற்றிய முழு விவரத்தை இங்கு நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம் வீடியோ நீண்டுவிடும். எனவே அதை பற்றி உண்டான எல்லா ஆதாரங்களையும் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிறேன். அந்த ஆய்வின் முடிவில் என்ன ஆனது? இஸ்லாமிய முறைப்படி அறுப்பதுதான் 100% சுகாதாரமானதாகவும் மிருகங்களுக்கு வேதனை தராததாகவும் இருந்தது என்பதை காட்டியது. மேலும் இஸ்லாமிய ஹலால் முறையே சிறந்தது என்பதை எடுத்து காட்டுவதோடு அந்த முறையே மனிதாபிமான முறை என்பதையும் நிரூபித்துள்ளது. எனவே பிராணிகளை இஸ்லாம் கூறும் முறையில் அறுத்தால் அதில் உயிரினங்களுக்கு வதையில்லை என்பது நிரூபணமானது. எனவே இஸ்லாம் ஜீவ காருண்யம் இல்லாத மார்க்கம் என்பது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. சரி, வாங்க பக்ரீத் செய்யும் பொருளாதார புரட்சியை பார்ப்போம். பொருளாதார புரட்சி என்றால் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது என்பதாகும். யாருக்கு? செல்வந்தர்களுக்கா? இல்லை. பணக்காரர்களுக்கா? இல்லை. அரசியல்வாதிகளுக்கா? இல்லை. மாறாக ஏழை எளியவர்களுக்கு மற்றும் இந்தியாவின் முதுகெலும்பாக பார்க்கப்படுகிற விவசாயிகளுக்கும் தான். இன்று பல விவசாயிகள் பொருளாதார வீழ்ச்சியால் தற்கொலை செய்கிறார்கள். ஏன்? மத்தியில் ஆட்சி செய்யும் மடையர்களே அவர்களை அநியாயமாக கொலை செய்வதை நம்மால் செய்திகளின் வாயிலாக பார்க்க முடிந்தது. இந்த நிலைமையில் இஸ்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்திய விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. எப்படி என்றால், நம் நாட்டில் சுமார் 25 கோடி முஸ்லிம்கள் பக்ரீத் கொண்டாடுகிறார்கள். அதில் குறைந்தது 20 விழுக்காடு முஸ்லிம்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 7000ற்கு குர்பான் ஆடுகளை வாங்குகிறார்கள். 5 கோடி இன்டு 7000 = 35,000 கோடியாகும். குர்பானி பிராணிகள் என்பது சீன தயாரிப்புகள் அல்ல. முழுக்க முழுக்க இந்திய தேசிய கிராமப்புறங்களில் இருந்து மட்டுமே இந்த வியாபாரம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு விவசாயி ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 5 ஆடுகளை நிர்வகித்தால் 5 கோடி பெருக்கல் 5 = 1 கோடி ஆகும். அப்ப 1 கோடி விவசாய குடும்பங்களுக்கு எளிமையான வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் கிடைத்து விடுகிறது. எனவே பக்ரீத் 35,000 கோடி ரூபாய் உள்ளூர் வணிக பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்கிறது என்பது மட்டுமின்றி சுமார் 1 கோடி சிறு விவசாயிகளுக்கு மிக இலகுவான வேலை வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆடின் இறைச்சியும் 3/2 மடங்கு ஏழைகளுக்கு மட்டுமே விநியோகிக்கப்படுவதால், அதாவது ஒருவர் குறைந்தது 10 பேருக்கு பங்களிப்பதால் அதை கொண்டு 50 கோடி பேர் சாப்பிடுகிறார்கள், பயனடைகிறார்கள். இதுவும் கூட இது மதிப்பாக தான் சொல்லியிருக்கிறேன். அக்யூரேட்டாக கணக்கிட்டால் இதை விடவும் அதிக பிரயோஜனத்தை ஏழைகளும் விவசாயிகளும் அடைகிறார்கள். ஏழைகளின் திருநாள் பக்ரீத் பண்டிகை என்று சொன்னாலும் அது பொய்யாகாது. அனைவருக்கும் என் இதயம் கனிந்த பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எனவே இதை போல் பல வீடியோக்களை நீங்கள் காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத்தை கூறுவோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.